அசோக் நகர் பள்ளியில் தற்போது கண்ணப்பன் விசாரணை நடத்தி வருகிறார். அங்கு மகாவிஷ்ணு சர்ச்சை தொடர்பாக இந்த விசாரணை ஆனது நடைபெற்று வருகிறது. மகாவிஷ்ணுவின் பிற்போக்கு பேச்சு குறித்து பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் தற்போது விசாரணையை நடத்தி வருகிறார். அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, கடந்த மாத இறுதியில் சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஆகிய இரண்டிலும் மகாவிஷ்ணு என்பவர் நடத்திய இந்த சொற்பொழிவு உரையானது மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. மாநிலம் முழுவதும் மிக பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பல அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு நபர்களும் இதற்கான அறிக்கைகளையும் கண்டனத்தையும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து 2 பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியர்களும் பணியிட மாற்றமானது செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தலைமையில 3 நாட்கள் அலுவல் நாட்கள்ல இதற்கான விசாரணையை தொடங்கி அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான விசாரணையை கடந்த வெள்ளிக்கிழமை அன்றே பள்ளி கல்வித்துறை இயக்குனர் சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் அசோக் நகர் தலைமை ஆசிரியர் இருவரிடமும், அதே போன்று தமிழ் ஆசிரியர் சங்கர் ஆகிய மூவரிடமும் இது குறித்தான விசாரணையை மேற்கொண்டார். தொடர்ந்து இன்னும் 2 நாட்கள்ல இது சம்பந்தமான அறிக்கையானது பள்ளி கல்வித்துறையினுடைய செயலாளர்களிடம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த நிலையில் மீண்டும் இன்று அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து மேல்நிலை கல்வி இணை இயக்குனர் ஞான கௌரியும் பள்ளி கல்வி இயக்குனருடன் தற்போது அந்த விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த சொற்பொழிவு ஆற்றுவதற்கு யார் மூலம் அனுமதியானது வாங்கப்பட்டது என்பது குறித்து தற்போது அந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே வெள்ளிக்கிழமை விசாரணை நடைபெற்ற நிலையில் 2 நாட்கள் அரசு விடுமுறையாக இருந்த நிலையில் தற்போது மீண்டும் இன்று 2வது நாளாக பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இன்று காலை பள்ளி கல்வித்துறை செயலர் மற்றும் இயக்குநர்களுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையை மேற்கொண்டு இருக்கின்றார். இந்த ஆலோசனையில் ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை சார்பில் இருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள், மாணவர் சேர்க்கை, ஆண்டு திட்டம் உள்ளிட்டவற்றை பேசியிருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ந்து அரசு பள்ளியில் நடந்த சொற்பொழிவு விவகாரங்கள் தொடர்பாகவும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தற்போது அதை கேட்டறிந்திருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் 2வது நாளாக இன்றைய தினம் சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியில் விசாரணை என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. மேலும் நாளை விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று ஏற்கனவே இவர்கள் இருவரும் கொடுத்த எழுத்துப்பூர்வமான தகவலின் அடிப்படையில் வருகின்ற புதன்கிழமை அன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளி கல்வித்துறை செயலாளரை சந்தித்து பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.